சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திருக்கணித முறையான சனி பயிற்சி தான் இப்போ சமீபத்தில் நடந்தது அப்படின்னு எல்லாருமே சொன்னது. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியம், நமது பாரம்பரிய தமிழ் பஞ்சாங்கத்தினுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி தான். இந்த வாக்கிய முறைப்படி அப்படிங்கிறத இன்னும் அழுத்தி சொல்லணும் அப்படின்னா அதை பற்றிய பாரம்பரியத்தை நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 99% கோவில்கள் எல்லாவற்றிலுமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் அப்படிங்கிறது நடக்கிறது. ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதாக இருக்கட்டும், கோவிலில் திருவிழா நடக்கிறதாக இருக்கட்டும், அந்த கோவிலில் எப்போ பௌர்ணமி வர்றது, எப்போ கிரகணம் வர்றது, எப்போ மாத பிறப்பு வருது, வருடப்பிறப்பு வர்றதுங்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் அப்படிங்கிறத நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எப்போ நடக்கிறதுனா 2026 3ஆம் மாதத்தில், அதாவது அடுத்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்கிறது. அந்த சனி பகவான் எப்போதுமே பயிர்றதுக்கு முன்னதாகவே சற்றே குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே அவர் அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரு, இப்போ என்ன தசை புத்தி நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் நிச்சயமாக ஒரு தடவை பார்த்துக்கொள்ள வேண்டும். அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிற, பொதுவாகவே சனி பகவானுடைய பயிற்சிகள் நடக்கும் போதெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்களாகட்டும், பெரிய பெரியவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, பெரிய மனிதர்கள் எல்லாருமே ஒரு தடவை அவங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்பாங்க. அவங்க ஜாதகமாக இருக்கட்டும், குடும்ப ஜாதகத்தை எல்லாத்தையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்பாங்க. இப்போ எப்படி இருக்குது, என்ன போயிட்டுருக்குங்கிறத. எதற்குன்னா அது எல்லாம் ஒரு விதமான படிநிலைகள். அதனால் நீங்களும் ஒரு தகுந்த ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகம் அல்லது உங்களுடைய குடும்பம், முக்கியமாக இந்த அஷ்டம சனி இருக்கக்கூடியவங்க, அர்த்தாஷ்டம சனி இருக்கிறவங்க, கண்டக சனி இருக்கிறவங்க, இவங்களாம் ஒரு தடவை உங்களுடைய ஜாதகம் 7.5 சனி இருக்கிறவங்களாம் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. சிம்ம ராசிக்கு உண்டான பலன், அதாவது இந்த சனி பயிற்சினால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போங்க. சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூழ்நிலை, இப்போ உள்ள சூழ்நிலையே சரியில்லை. அடுத்தது சனி பகவான் மாறுவதும் சரியில்லைன்னு அப்படின்னு சொல்லிடலாம். சிம்மராசிக்கு குறிப்பாக சொல்லணும்னா என்ன சொல்லுவான்னா, கண்ணுக்கு போடுது கை கெட்டலம்பா, இல்லை கை கெட்டுது வாய் கெட்டலை அப்படின்பா, இல்லை வாய்க்கு எட்டுது வயிற்றுக்கு பத்தலை, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. கண்ணுக்கு எட்டுது கை கெட்டலைப்பா அப்படிங்கிற மாதிரி என்னமோ தூரமாக வருது, ஆனால் அதை நமக்கு வரலை. அதுதான் ஒன்று இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. அதுதான் சிம்மராசிக்கு உண்டான ஒரு விஷயம். எதுக்கு இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்ல இடத்துல இருக்குது. குரு 11 இருக்கார், அது அப்படி போது இப்படி இருக்குது, நல்ல கிரகங்கள் சூப்பராக இருக்குது, எல்லாம் இருந்தாலும் கண்டக சனி போய் உட்காந்துட்டார். சனி பகவான் கண்டக சனியாக போய் உட்காந்துருக்கார். எல்லாத்தையும் கொடுத்துருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பார். எல்லாம் பண்ணால் என்ன பண்ணிவிடுவார், பீஸை மட்டும் பிடிங்கி வச்சுடுவார். சனி பகவான் பீஸை பிடிங்கிட்டு உட்காந்துருப்பார். என்ன பண்ண முடியும், ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, பெரிய எல்லாமே இருக்குது ஆற்றுல வீட்டில். ஆனால் என்ன இல்லை, கரண்ட் இல்லை, என்ன பண்ண முடியும், ஒன்றும் இல்லை, பிரயோஜனம். அதே தான் இப்போ சனி பகவான் சிம்மராசிக்காரர்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததாக அஷ்டமத்தில் உட்கார்றார் சனி பகவான். இது கேட்கும் போதே சிம்மராசிக்காரன் ஏன் அரைச்சொல்லா சொல்லின்னு இருக்க, ஏதாவது நல்லதாக ஒரு 4 வார்த்தை சொல்லியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சொல்கிறேன் தெளிவாக, நான் என்ன பண்ணணுங்கிறது சொல்கிறேன், இதை எப்படி கடக்கணுங்கிற உபாயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். இதுபடாதீங்க, வருத்தப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதாவது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா, அஷ்டமஸ்தானம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், அது ஒன்றும் கவலை மாற்றமே இல்லை. இதுவரை தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னும் ஒரு படி மேலே போய் கெடுக்கக்கூடிய இடத்துல உட்கார்றாரு. கொஞ்சம் நிஜமாக இல்லை, பயங்கரமான இடத்துல உட்காந்துருக்கார் சனி பகவான். அதனால் இந்த காலத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. முக்கியமாக நீங்கள் உங்களுடைய ஒரு விஷயத்தை அபிவிருத்தி செய்வதிலே பல ஒழுங்குகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்களை நீங்கள் வடிவமைச்சுக்கணும், கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் மாற்றிக்கணும். உங்களுடைய பர்ஃபெக்ஷன், பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பர்ஃபெக்ஷன். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அவள் ஒரு மனசில் ஒரு வட்டத்தை போட்டுருவாள். அந்த வட்டத்துக்கு ஒரு நூல் மேலே இருக்கா,
அவளுக்கு சரி கிடையாது. அந்த நூல் அந்த மேலே இருந்தாலும் சரி கிடையாது. ஒரு நூலுக்கு அந்த நூலில் நிற்கணும். அந்த நூலுக்கு கம்மியாக இருக்கா, அதுவும் சரி கிடையாது. அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நூலில் எல்லாமே நிற்கணும். அதுதான் அவளுடைய ஒரு பர்ஃபெக்ஷன். அப்போது இந்த சனி பகவான் அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் மேலும் உங்களை நீங்கள் பர்ஃபெக்ஷனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கணக்கச்சிதமாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப முக்கியத்துவமான பல முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த முடிவை நீங்கள் வந்து உங்களுடைய பெரியவங்க அல்லது நீங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு வியாபார ஸ்தாபனம் செய்கிறீர்கள் அல்லது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய சீனியர் அந்த எந்த முடிவு மாதிரி எடுப்பார் அதை யோசிக்கணும். இல்லை நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணிட்டுருக்கீர்கள், உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஒரு தொழில் கற்றுக் கொடுத்தவர் யாரோ அவர் வந்து இந்த முடிவை எப்படி எடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை உங்களுடைய அப்பா பார்த்துட்டு இருந்த வியாபாரத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய தந்தையார் இருந்தால் இந்த முடிவுக்கு என்ன முடிவு எடுப்பார் அதை யோசிக்கணும். இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய பெரியவாள் உங்களுடைய பெரியவர்களினுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும். பித்ருன்னு பிண்ட ஹஸ்தானு அப்படின்னு வரும் இந்த சிம்ம ராசிக்கு உண்டான அந்த ஸ்லோகத்தில். எதுக்கு சொல்ல வரேன்னா, சிம்ம ராசிக்கில் வந்து ஒருத்தவங்க பிறந்தாலே பல தடவை நான் சொல்லியிருக்கேன், அவளுக்கு பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் இருக்குது. அதனால தான் ஒரு குழந்தை சிம்ம ராசியிலே பிறக்கும். சிம்ம ராசியிலே ஒரு குழந்தை பிறந்தாலே பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய பாக்கிகள் இருக்குது அவள் குடும்பத்தில். அதனால் நிறைய பித்ரு தோஷங்கள் இருக்கும் அவள் குடும்பத்தில். அதனால தான் ஒரு குழந்தை சிம்ம ராசியிலே பிறக்கும். அதனால் சிம்ம ராசியில் ஒரு குழந்தை பிறந்தாலே அவளுடைய பெற்றோர்கள் நிறைய தர்ம கைங்கரியங்கள், முக்கியமாக அவள் வீட்டில் இருக்கக்கூடிய பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கெல்லாம் நிறைய செய்யணும். புரியுதா உங்களுக்கு? அதனால் இப்போ திரும்ப நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய வியாபாரத்திலே ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னதாக இந்த முடிவை ரொம்ப ஒரு குரூஷியலாக இருக்குது, இந்த முடிவு என்ன எடுக்கிறதுன்னு புரியாத சூழ்நிலை இருக்குது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, இதை உங்களுடைய பெரியவங்க, அது தொழில் சார்ந்து இருக்கலாம், அது உங்களை தொழில் கற்றுக் கொடுத்தவங்களா இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் சார்ந்து இருக்கலாம். அதை பெரியவங்க எந்த முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்திலே நீங்கள் நின்று அந்த முடிவை நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வராமல் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று. அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டாரம், அவங்களிடம் எல்லாவற்றிலுமே கொஞ்சம் சுமூக உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயங்களையும் வைத்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கிறதுல ரொம்ப, ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சின்ன வட்டாரம் தான் இருக்கும். ரொம்ப பெருசாக 100 ஃப்ரெண்ட்ஸு, 20 ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் இருக்காது. சிம்மராசிக்காரருடைய நண்பர்கள் வட்டாரம் 5, 10, 4 அவ்வளோதான் இருக்கும். அவளுடைய நண்பர்கள் வட்டாரம் ஒரு குறுகிய வட்டம் தான். அந்த வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய நண்பர்களிடமும் உங்களுடைய அந்த ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையாக இருக்கலாம். ஏதோ ஒரு நிறைய விஷயத்தை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் போகணும், அல்லது பொறுத்து கொண்டு போகணும். டாலரன்ஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதை நீங்கள் கொஞ்சம் பொறுத்துட்டு தான் போகணும். இப்போ உள்ள காலத்தில் அது உங்களுக்கு நன்மையை தரும். ஏன்னா இப்போது நண்பர்களினுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுறது. சிம்மராசிக்காரர்களுக்கு நண்பர்களுடைய உதவி தேவைப்படுறது. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் போய் முறைச்சி நின்னீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கரெக்டாக காலத்தில் அவங்கள விட்டுட்டு போயிடுவா. உங்களுக்கு உதவி கிடைக்காதபடியான சூழ்நிலை வந்துடும். அதனால் உங்களுடைய நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதற்கு உண்டானபடியான அவங்களிடம் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது, பொறுத்து கொண்டு போகிறது உங்களுக்கு நன்மையை தரும். புரிஞ்சுங்க நல்ல விஷயத்தை. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவானுடைய பார்வை. இந்த சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய சிம்ம ராசியினுடைய 10ஆம் பாவத்தை பார்க்குறார். 10ஆம் பாவத்தை சனி பார்க்கறதுனால ஜீவனம் வலிமை அடையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜீவனம், எதை செய்தால் உங்களுக்கு ஜீவாதாரம் வளரும், எது உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வளர்ச்சியாகும். அது மென்மேலும் வளர்ச்சியாகும். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். அதனால் நிறைய என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பொருளாதாரத்தில் குறை வைக்க மாட்டார். இதில் இன்னொரு நன்மை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானுடைய அஷ்டம சனியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் பாவத்துக்கு உடையவர் சனி பகவான். 6ஆம் பாவத்திற்கு உடைய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைவது நல்லது. பெரியவாளா என்ன சொல்லுவான்னா, கட்டவன் கட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு விபரீதமான ராஜயோக அமைப்பை இந்த சனி பகவானுடைய அஷ்டம சனி தரும். அஷ்டம சனி கஷ்டத்தை கொடுக்கும், அது ஒரு பக்கம். ஆனால் இதில் ஒரு விபரீத ராஜயோகமும் இருக்குது உங்களுக்கு, அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக அந்த சனி பகவானுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால நன்மைங்கிறத கவனித்தோம். மேலும் சனி பகவான் உங்களுடைய 2ஆம் பாவத்தை பார்க்குறார். அதுக்குதான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான், பொருளாதாரம் வளரும், பொருளாதாரத்தை குறிப்பார். இந்த இடத்துல சனி பகவானுடைய பார்வை நன்மையை தரக்கூடிய பார்வை தான் இந்த இடத்துல. அதனால் தனஸ்தானத்தை நல்லது செய்வார். அடுத்ததாக உங்களுடைய 5ஆம் பாவத்தை பார்க்குறார். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அதனால் ரொம்ப நாள் யாராவது மனசுக்கு 5ஆம் பாவம் மனப்படி திருமண வாழ்க்கைங்கிறது மனசு விருப்பப்படியான திருமண வாழ்க்கை 5ஆம் பாவம் தான். காதல் திருமணங்கள் எல்லாம் 5. அதனால் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை திருமணமாக மாற்றிக்கணும், ஒரு திருமண வாழ்க்கையில் நீங்கள் என்ட்ராகி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணுமா, கவலையப்படாதீங்க. இப்போ வரக்கூடிய காலம் காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலம் சிம்மராசிக்காரர்களுக்கு. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானினாலே அதீதமான நன்மைகள் உண்டு. இதில் ஒரு விபரீத ராஜயோகமும் உண்டு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்கோ. முக்கியமாக சனிக்கிழமை சிம்மராசிக்காரா சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்ற வேண்டும். அதே மாதிரி பார்த்தேன்னா ஆஞ்சநேயருக்கு, அதாவது சிறிய திருவடின்னு சொல்லுவாள், பெருமாளினுடைய சிறிய திருவடி ஆஞ்சநேயர், அவருக்கு வெத்தலை மாலையை 21 எண்ணிக்கை கொண்ட வெத்தலை மாலையை போடுங்கோ. வாழ்க்கையில் நிறைய சுபிக்ஷங்கள் ஏற்படும். சிவாய நமஹ.